லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கொஷினோட நம்ம ஃபினிஷ் பண்ணோம். பார்ட் 1 வந்துட்டு பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ஏன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஜென்ரல்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சயின்ஸும் மேக்ஸும் வந்துட்டு கவர் பண்ண மாட்டோம். மேக்ஸ் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சயின்ஸ் நான் வந்துட்டு சுத்தமாக டச்சே பண்ணல. அதனால் எனக்கு அந்த கொஷின்ஸ் பார்த்தாலும் வந்துட்டு அது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, எப்படி கேட்டிருக்கிறாங்கன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்களோ அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைனில் எதாக இருந்தாலும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா மைண்டில் செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருக்குறள் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நாட்டிற்கு அணிகலன்கள் ஆனவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணிக்கென்ப நாட்டிற்கு பயந்து அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எந்தெந்த திருக்குறளை பார்க்குறோமோ அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் கேட்டிருக்கிறாங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிற மிச்சம் 9 திருக்குறளையும் நல்லா நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா சேம் இந்த கொஷினே ரிப்பீட்டாகவும் வரும் இல்லையா, அதில் இருக்கிறது வேறு ஏதாவது ஒரு திருக்குறளையும் நம்ம வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரிப்ரேஷனாக இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது எதுக்குன்னா எந்த கொஷின் பார்க்குறோமோ அந்த சைடில் இருக்கிற அப்படியே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்லேருந்து எப்படினாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு மைண்ட் கால்குலேஷன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். பிணியின்மை செல்வம் விளைவின்மை ஏமம் அணிக்கென்ப நாட்டிற்கு பயந்து அப்படின்னா பிணியின்மை ஃபஸ்ட்டு, செல்வம் செகண்டு, விளைவு தேர்டு, இன்பம் ஃபோர்த்து, ஏமம் ஃபிஃப்த்து. இந்த 5மே வந்துட்டு ஆர்டராக வரும். நெக்ஸ்ட்டு கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. சுப்புராயலு ரெட்டியார் ஃபஸ்ட்டு, சுப்புராயன் செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு வருவார், ஸோ இவர் செகண்ட் வருவார். பக்கத்துலேயே வந்துட்டு அந்த இயர் எழுதிக்கோங்க. ஒரு ராயலு அப்படின்னு வந்தால் ஃபஸ்ட்டு, ராயன் அப்படின்னு வந்தால் செகண்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 பேருமே வர்றதுனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு வந்துட்டு முனுசாமி நாயுடு, ஸோ 30லேருந்து 32 வரைக்கும். அதுக்கப்புறமா பிடி ராஜன் 36 to 37 வரைக்கும். அதுக்கப்புறமா ராஜாஜி வந்துட்டு 37 to 39 வரைக்கும். நெக்ஸ்ட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பார்த்திங்கன்னா 270. இதில் 267ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்டு மட்டும்தான் வந்துட்டு தப்பு. ஃபஸ்ட்டு 2மே கரெக்டு. இது வந்துட்டு சயின்ஸ் கொஸ்டின். இதில் வந்து பொருந்தாததை கண்டுபிடிக்கன்னு கேட்கும்போது சோழன் இளஞ்சேட் சென்னின்றவர் மட்டும்தான் சோழன். மற்ற எல்லாருமே பெருஞ்சேட் இரும்பொறைன்றவர் சேரர். மற்றவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் சேர வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அதை நம்ம வந்துட்டு அதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு. ஆமாம், 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. திருக்குறள் நாலடியார் இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஸோ எந்தெந்த சபை வந்து யாரால் துவங்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றது அயோத்திய பண்டிததாசர். அத்வைனந்த சபாவும் அவர் தான். அதுக்கப்புறமா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அம்பேத்கரால் 1913 ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஆதி திராவிட மகாஜன சபைன்றது தான் இரட்டைமலை சீனிவாசனால் 1893 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது சிந்து சமவெளியில் இருக்கிற நகரங்கள். யார் யார் வந்துட்டு அந்த அகழ்வாராய்ச்சி ஆளர்கள் வந்துட்டு எந்தெந்த பிளேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்றது மேட்ச் த ஃபாலோயிங். ஷான்ஹி தரோன்றது என்ஜி மஜும்தார், லோத்தல் எஸ்ஆர் ராவ், பனாவலி பிட்ஷு, மிட்டாதால்ன்றது சூரஜ்பான். ஸோ பி தான் ஆன்சர். தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. 1925 பார்த்தீங்கன்னா குடியரசு, 1933 புரட்சி, 34 பகுத்தறிவு, 35 விடுதலை. ஸோ இந்த ஆர்டரில் வரும். இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெற்றவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். எந்தெந்த திட்டம்ன்றது எக்கனாமிக்ஸில் காந்திய திட்டம், அதாவது விஸ்வராயர்து தான் ஃபஸ்ட்டு வரும் 1934. ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938. காந்திய திட்டம் பாம்பே திட்டம் 1944. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், அதாவது பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது 10 ஆண்டு வராது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள பிறப்பு விகிதத்தில் எடுத்துப்போம். இது எல்லாமே மேக்ஸ் எல்லாமே நம்ம தனியாக பார்க்கலாம். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எவை சரியானவை? நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்குட்படும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 13B அப்படின்றதே ஃபஸ்ட்டு கிடையாது. 13 இருக்குது, பட் 13Bன்றதே கிடையாது. அது 31B 19th அட்டவணையை பார்க்கும், அதாவது 9வது அட்டவணையை பாதுகாக்கும். அதுவும் சில நிபந்தனையின் கீழ் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத பண்ணும். ஆனால் அதுவுமே வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, சிலது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அது 31Bயில் இருக்குது. சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? சட்டப்பிரிவு 32, 226. சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிக்கலும் ஹைகோர்ட் ஆர்டிக்கலும். இது வந்து பார்த்திங்கன்னா 412 சரியானது. இதில் 2 வாக்கியமுமே சரி. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. 2 வாக்கியமுமே சரி. மஞ்சள் ஈரோடு, பாய் பத்தமடை பாய், வண்ணப்பூச்சி அதாவது தஞ்சாவூர், சுங்குடி வந்துட்டு மதுரை. ஸோ ஜிஐ டேக் இந்த இயருக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேசிய ஊராட்சி நாள் வந்து April 24. இழுக்கா இயன்றது அறம் எவை? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதுதான் திருக்குறள், முழு திருக்குறள். தமிழ்நாட்டில் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் அமைப்பிற்கு தொடர்பில்லை. எந்த அமைப்போட தொடர்பில்லை? அப்போ மற்ற 3 அமைப்புக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குது. ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் தொடர்பில்லை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்
இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்டல் அத்தாரிட்டிஸ், இதுக்கும் பல்முனையம் அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றபடி சென்னை போர்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், நேஷ்னல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், இது எல்லாமே வரும். ஞானபீட விருது, ஸோ இது அந்த இயர்க்கானது 2021க்கானதுக்கு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2026 யார் யாருக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஞானபீட விருது கொடுத்துருக்காங்களா, யார் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்த்துக்க வச்சுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வரும். மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளில் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஷெல் வாயு அப்படின்றது தான் அதோட நேம். கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்கிப் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே வந்துட்டு மேக்ஸு இல்லை சயின்ஸாக தான் இருக்கும். ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவறான கூற்று கேட்டிருக்கிறாங்க. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினார்கள். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். ஸோ இதில் எது தவறுனா தேர்ட் ஒன் தான் தவறு. ஏன்னா 1664 வந்துட்டு சூறையாடி இருப்பார். இதில் 1665 கொடுத்துருக்காங்க. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக இருந்தது. பாரதியோட இந்தியா வார இதழ். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ 2, 3, 4 மூணுமே கரெக்டு. ஃபர்ஸ்ட்டில் என்ன தப்புனா பாரதியோட இந்தியா வார இதழை வந்துட்டு டேஷோட குரலாக மிதவாதிகளில் தீவிரவாதிகளோட குரலாக தான் திகழ்ந்தது. நித்தி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானவை? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவர். இந்திய நிதியமைச்சர் துணை தலைவராக செயல்படுகிறார். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டு. தேர்டில் தான் தப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிதியமைச்சர் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து துணைத் தலைவர் கிடையாது. அது ஒரு பதவி வழி உறுப்பினராக தான் இருப்பார், தவிர்த்து துணைத் தலைவராக இருக்க மாட்டார். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. இது கூற்று. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். இரண்டுமே வந்துட்டு சரி. சர்க்காரிய ஆணையம், ராஜமன்னார் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு. சர்க்காரிய குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தோடது. ராஜமன்னார் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலி தாளம். பொம்மை தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம். ஸோ இதுக்கான இயரையும் பார்த்து வச்சுக்கோங்க. வரகாமிஹிரன்ற ஒரு வானியல் அறிஞர். காளிதாச சமஸ்கிருத புலவர். அமரசிங்கர் அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். இந்த கொஷின் குப்தாஸ்லேருந்து வந்திருக்குது. 1. நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். இதில் எது ஒன்று நர்மதை ஆற்றோட வலது கரையோட துணை ஆறுனா ஹிரன்றது தான் வந்துட்டு துணை ஆறு. கீழடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குரும்பன்மேடு தஞ்சாவூர். முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 1968.
சுதந்திரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021-2022 படி கோவை தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய் மற்றும் தொற்றாத நோய்களின் திறம்பட சேவையாற்றியது. இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்கும் விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே கரெக்டு. அதாவது அந்த டைமில் 2000 அந்த கோவிட் டைமில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸு. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பது எது அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்டிருக்கிறாரு. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன். அதோடைய குறள் பார்த்திங்கன்னா, பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இந்த குறளில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற மற்ற திருக்குறளையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட் கொஷின். எது தவறானது? இது அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. நம்ம அங்கே இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம அரசியல் உரிமைகளாக பார்க்க மாட்டோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டாக பாருங்கள். நானே வந்துட்டு அந்த டைமில் நான் எழுதும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வந்துட்டு அரசியல் உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு. அடிப்படை உரிமையின் போது ஸோ வாக்களிக்கும் உரிமை வந்துட்டு வராது. அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை மட்டும்தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் பண்ணுவோம். அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எது தவறானதுன்னா அரசை விமர்சிக்கக்கூடாதுன்றது தான் தவறு. வாக்களிக்கும் உரிமை இருக்குது, அரசு பணிகள் பதவி வகிக்கும் உரிமையும் இருக்குது. அரசை விமர்சிக்கக்கூடாது. ஏன் தவறுனா, இது ஒரு மக்களாட்சி ஜனநாயகம்ன்றதுனால அவங்க பண்ணுற தப்பையும் நம்ம வந்து எடுத்து சுட்டி காட்ட முடியும். அதனால் இது வந்து தப்பு. அரசை விமர்சிக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட இந்த இயர்க்கான கொஷின்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது 2022ஓடது. நம்ம வந்துட்டு ஜென்ரல் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். தமிழ் கொஷின்ஸ் எதுவுமே பார்க்கல. இது வந்துட்டு இது குரூப் 2ஓடது வந்துட்டு பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கானது, அதாவது 2023 அப்படி இல்லைன்னா 21. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர், அதாவது குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சேனலில் போடுவோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.